அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற கும்பாபிஷேகம் நடத்த இடைக்கால தடை மதுரை அமர்வு உத்தரவுள்ளது. கோவில் புனரமைப்பு பணிகள் குறித்து சென்னை IIT குழுவும் வழக்கறிஞர் ஆணையம் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. தென்காசியை சேர்ந்த நம்பிராஜ் மதுரை அமர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் பராக்கிரம பாண்டிய மன்னன் காலத்தில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. பழங்கால பாரம்பரிய கொண்ட இந்த கோயில் மத்திய தொழில்துறை கண்காணிப்பில் உள்ளது. இப்பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த கோயில் வழிபடுவோடு இப்பகுதியில் அமர்ந்து நேரம் செலவழிப்ப இந்த நிலையில் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலின் செயலாளர் முருகரின் வாய்மொழி உத்தரவு பேர் கோவில் பதிந்து 100 டிராக்டர் அதிகாரம் மண் அள்ளப்பட்டது. இதனால் கோவில் கட்டம் உறுதியிலிருந்து ஆடு நிலை உள்ளது. காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்தது. பின்னர் கோவிலின் பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக 2023 ஆண்டு கூட்டம் போடப்பட்டு கோவிலை மறுசீரமைப்பு செய்வதற்காக அரசு நிதி வைக்கப்படும். ஆனால் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை. ராஜகோபுரத்திலும் பழுதும் சரி செய்யாமலே உள்ளது. வண்ணப்பூச்சி விளையாட நிலையில் அரசு நிதி மோசடி செய்யப்பட்டல்லாமல் இதற்கு கும்பாபிஷேகம் நடத்தும் தேதி குறித்துள்ளனர் என இதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் இஷாபானு ஸ்ரீமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் கோவில் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைவதற்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடத்துவது பக்தர்கள் பாதுகாப்பு ஆபத்து என தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் கோவிலின் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேறும் வரை கும்பாபிஷேகம் நடத்த இடைக்கால தடை விதித்தும் கோவில் புனரமைப்பு பணிகள் குறித்து சென்னை IIT குழுவும் வழக்கறிஞர் ஆணையம் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். நன்றி சந்திரன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.